அதிமுக பாஜக கூட்டணி என்பது சந்தர்ப்பவாத கூட்டணி என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறைமுகமாக விமர்சனம் செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி குறித்து முதலமைச்சர் என்ன விமர்சனம் தெரிவித்திருக்கிறார்? உங்களுடைய தகவல்கள் என்ன? வணக்கம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துலதான் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் அளிப்பவர்களும் அவர்களின் மறைமுக கூட்டாளிகளும் திமுகவை வீழ்த்திவிட முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா நாளை திமுக அரசு பொறுப்பேற்று 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறது. இதை முன்னிட்டு தான் திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல நம்பிக்கை வைத்து ஆட்சியை ஒப்படைத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமான திட்டங்களை வழங்கக்கூடிய ஒரு நல்ல அரசாக திமுக அரசு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்திருந்த 505 வாக்குறுதிகள்ல பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் அறிக்கையில குறிப்பிடப்படாத சாதனை திட்டங்களும் இப்போது நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிச்சிருக்காரு. இன்னும் நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகளும் இருப்பதை நான் மறக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இன்னும் ஓராண்டு காலத்துல தேர்தல் வர இருக்கிறதுனால தேர்தல் பணியவே திமுக தொண்டர்கள் முதன்மையாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கூட்டணி தொடர்பாக சொல்லக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் அளிப்பவர்களுக்கும் மறைமுக கூட்டாளிகளுக்கும் திமுகவை ஒருபோதும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தேர்தல் பணிகள்ல திமுக தொண்டர்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும் 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு திமுக தொண்டர்களுடைய பணி மிக மிக முக்கியமானது அப்படின்னும் அந்த கடிதத்துல முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.